Hi friends, Assalamualaikum. Welcome to Bismi Tamil Crafts. வீடியோ கிளிப் பார்த்துக்கு முன்னாடி சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கிவ்அவே நடந்துக்கிட்டு இருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அனௌன்ஸ்மெண்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி என்ன வீடியோ? இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஏன் நான் வந்து ட்ரீஸ் காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து டெரஸில் வச்சு தான் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது மொட்டை மாடியில் நம்ம வந்து கிராஃப்ட் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் ஆர்கனைஸ் பண்ண இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நான் ஏன் இந்த டைம் வந்து டெரஸில் ஷூட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்காக நான் டெரஸ்க்கு வந்திருந்தேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா சூப்பராக இருந்தது. அப்படியே வந்து நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதையுமே உங்களுக்கு ஒரு குட்டி விளாகாக வந்து ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி வீடியோ ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, அதுலேயே நான் சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி என்னோடய டேபிள்ஸில் தான் வச்சு நான் வந்து ஷூட் பண்ணுவேன். நிறைய டேபிள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் ஷூட் பண்ணுவேன். இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், லைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்து டெரஸில் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லெஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து கிராஃப்ட் செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர், சிசர், க்ளூ, கார்ட்போர்ட் இதெல்லாம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அட்ராக்டிவான வால் டெக்கர் செய்ய போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. உங்களுக்கே வந்து பார்த்தா தெரியும், கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்க மாதிரி எனக்கு இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் டெரஸில் வந்து நான் ஒரு குட்டி ஷூட் கூட பண்ணேன். ஸோ அதை முடிஞ்சால் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒன்று என்னை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கிராஃப்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து மெயினாக நமக்கு கலர் பேப்பர் தான் தேவைப்படும். நான் வந்து க்ரீன் கலரில் ஒரு 3 பேப்பர்ஸும் அப்புறம் வந்து மெரூன் கலரில் ஒரு பேப்பரும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் நமக்கு வந்து 4 ஷீட்ஸ் வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த க்ரீன் ஷீட்டை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அதே மாதிரியே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ண பிறகு நம்ம வந்து இதில் லீவ் ஷேப் வந்து ஹாஃப் லீவ் ஷேப் வந்து வரைஞ்சிக்க போகிறோம். இப்போ வந்து வரைஞ்சிட்டேன். அடுத்து வந்து நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அந்த லீவ் ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் எதுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நிறைய லீஃப்ஸ் ஒரே டைமிங்கில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஒரு லீஃபாக கட் பண்ணிகிட்டு இருக்கிறதோட நிறைய ஷீட்டை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கட்டிங் மட்டும் நீங்கள் கொடுத்தாலே நமக்கு வந்து நிறையா வந்து லீஃப்ஸ் கிடச்சிரும். ஸோ வந்து அதே மாதிரியே வந்து நான் நிறைய லீஃப்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நமக்கு வந்து 3 ஷீட்ஸ் வந்து தேவை க்ரீன் கலரில் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 3 ஷீட்ஸுமே வந்து நான் லீஃபாக கட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நமக்கு வந்து சூப்பராக வந்து லீவ்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து லீவ்ஸ்ன்னு இல்லை, நீங்கள் வந்து எந்த கலரில் வேணாலுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். நான் லீஃப் மாதிரி இருக்கட்டுமேன்னு க்ரீன் கலரில் செஞ்சுருக்கேன். ஸோ ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லணுக்காக லீஃப்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த கார்ட்போர்டில் ஒட்டிக்க போகிறோம். அதுக்காக வந்து நான் கேம்லின் கம்பெனியில் உள்ள ஒயிட் க்ளூ எடுத்திருக்கேன். ஸோ எப்போதுமே வந்து நம்ம ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபெவிகாலுமே ஒரு ஒயிட் க்ளூ தான், பட் வந்து இந்த டைம் பிராண்ட் மாற்றி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தது. கேம்லின் க்ளூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நல்லா தான் இருந்தது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த லீட்ஸ்லாம் எப்படி ஒட்டுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் ஷேப்பில் அப்படியே சர்க்கிளாக ரவுண்டாக வந்து ஒட்டிக்கிட்டே வரேன். கொஞ்சம் நகர்த்தி ஒட்டிக்கிறேன். நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே, இந்த மாதிரியே வந்து நம்ம ரவுண்டாக ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் கிவ்அவேயோட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் சர்ப்ரைஸ் வின்னர்ஸ்க்கு வந்து கிஃப்ட்டு பேக் பண்ணோம் இல்லையா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கிவ்அவே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டு என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயும் இமெயிலையும் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம சேனலில் கிவ்அவே முடியலை. ஸோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர் சர்ப்ரைஸுங்கிறது வேறு, ரெகுலராக கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம். கிவ்அவேங்கிறது வேறு. நான் சொல்கிற ரூல்ஸ்லாம் நீங்கள்
ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா, அதுக்காக நான் கிஃப்ட்ஸ் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து கிவ்அவே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கிவ்அவே முடியல, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இப்போ கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அனௌன்ஸ்மெண்ட் லிங்க் கொடுக்குறேன். போய் நம்ம தேர்ட் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கிஃப்ட்ஸை வின் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக ரவுண்டாக வந்து ஒட்டிட்டேன். அடுத்த ரவுண்டு வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். அதே எப்படி ஒட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லிப்ஸுக்கு நடுவில் வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அதில் வந்து அடுத்த ரவுண்ட் லிப்ஸை வந்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ நான் வீடியோவில் செய்கிறேன் இல்லையா, அதே மாதிரியே வந்து செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது பார்க்குறதுக்கு நல்லா பஃபியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து லிப்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஷீட்ஸுக்கு வந்து எவ்வளோ அளவு லிப்ஸ் வருமோ அவ்வளோ அளவு வந்து எடுத்திருக்கேன். சைஸுமே உங்கள் சாய்ஸ் தான். ஸோ நான் 3 ஷீட்ஸுக்கு எடுத்தனால அதே அளவுக்கு வந்து நல்லா பஃபியாக சூப்பராக வந்துருந்தது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது, அதையுமே வந்து நான் இதில் ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த ரவுண்ட் வந்து நம்ம ஒட்டிக்கிட்டே வரணும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மேலே ஒட்டிட்டோம், அடுத்து கொஞ்சம் இறக்குன மாதிரி விட்டாச்சு. அடுத்து வந்து நமக்கு எந்தளவு லீட்ஸ் இருக்கோ அது அளவுக்கு வந்து நம்ம இறக்கி ஒட்டிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ வாங்க நம்ம கிவ் அவேயோட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஈஸி வே டு ரீயூஸ் தி பேப்பர் கப் அப்படின்னு ஒரு பேப்பர் கப் ஐடியா வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவை நான் இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதில் வந்து ஒரே ஒரு பேப்பர் கிராஃப்டில் வந்து சென்டரில் நான் வந்து என்ன வந்து ஒட்டியிருப்பேன் ரவுண்டாக. இதான் வந்து கொஷின். இதுக்கான ஆன்சரை இமெயில் ஆர் இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் அப்படியே இறக்கி வந்து ஒட்டிக்கிட்டே வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒட்டிக்கணும். இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, ரொம்பவே வந்து அழகாக வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதோட நீங்கள் வந்து சார்ட் பேப்பரில் வந்து பண்ணலாம். ஸோ அப்போ இன்னுமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லீப்ஸோட சென்டரில் வந்து லைட்டாக நீங்கள் ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இது வந்து ட்ரை ஆகட்டும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் அடுத்து வந்து சொல்கிறேன். ஸோ நான் என்கிட்ட எவ்வளோ நான் கட் பண்ணதோ அது ஃபுல்லாத்தையுமே வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். எனக்கு போதும் தான் தோணுச்சு, பட் வந்து எக்ஸஸாக இருந்தது. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் பஃபினஸாக இருக்கட்டுமே நான் வந்து ஒட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருந்தது. ஸோ அப்போ வந்து நல்லா லுக்காக இருந்தது பார்க்குறதுக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ட்ரை ஆகட்டும். அடுத்து நம்ம ஒரு மெரூன் கலர் ஷீட் எடுத்துருந்தேன் சொல்ல இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ட்ரை ஆகிறதுக்கு நம்ம ஒரு சைடு வந்து வச்சுக்கலாம். ஸோ டெரஸில் செஞ்ச நாள் வந்து நிறைய காற்றடிச்சது, சீக்கிரமாகவே வந்து இது ட்ரை ஆகிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து கேம்லின் க்ளூ போட்டு தான் ஒட்டியிருக்கேன். ஸோ அது வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து அந்த மெரூன் கலர் ஷீட்டை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மெரூன் கலர் ஷீட்டை நம்ம வந்து 4 ஸ்டிப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் அதிகமாக இருக்க சைடாக வச்சு ஒரு 4 ஷீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு பதில் மெஷர் பண்ணியே கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணியே நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 4 ஷீட்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஷீட்டை எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஷீட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்காமல் ஆஃபாக வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் அளவு வந்து விட்டுட்டு மேலே இருக்க எல்லா அளவையுமே வந்து அப்படியே குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து படாத மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு லைன் போட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக செய்யணும் அப்படின்னா நீட்டாக வந்து லைன்லாம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபாஸ்ட்டாகவே இந்த மாதிரி நீட்டாகவே செஞ்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து அந்த சைடை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடாக வச்சு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இந்த டைப்பில் நம்ம சேனலில் 2-3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார் கூட செஞ்சுருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து செஞ்சாச்சு. ஸோ இதே மாதிரியே பாக்கி இருக்க எல்லா ஷீட்ஸுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி நான் 4 ஷீட்ஸுமே ரெடி பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரவுண்டாக வந்து இதை சுற்றி எடுத்துக்க போகிறோம். ஸோ ரோல் மாதிரி தான் சுற்றி எடுத்துக்க போகிறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி வச்சு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரோலாக சுற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் பென்சில் மேலே வச்சு அப்படியே சுற்றி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு ஸ்டிப் வந்து ஃபினிஷ் ஆனோம்னா அப்படியே வந்து இது கூட ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணி அப்படியே வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். அது மட்டும் இல்லாமல் கிவ்அவே கொஷினுமே நிறைய பேர் புரியலன்னு சொன்னீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, நான் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டிப்ஸ் எல்லாத்தையுமே கண்டினியூவாக பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா பஃபியாக சூப்பராக வந்திருக்கா. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த லீஃபாக இருக்கிறதுக்கு சென்டரில் வந்து ஒட்டிக்க போகிறோம். இதை ஒட்டுறதுக்கு மட்டும் நான் வந்து ஃபெவிபான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த க்ளூ வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் டக்குன்னு ஒட்டுறதுக்காக ஃபெவிபான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அட்ராக்டிவான கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. இதே மாதிரியே நான் இன்னொன்று கூட பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப லுக்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரெஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான். ஜஸ்ட் வந்து பேப்பர், க்ளூ, சிசர், கார்ட்போர்ட் இது இருந்தாலே போதும். நீங்கள் வந்து இந்த கிராஃப்ட்டை அட்ராக்டிவாக செஞ்சிடலாம். ஸோ இன்னொன்று செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலரில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன் உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வரும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே பிடிச்சிதான் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம டெரஸில் எடுத்தோம் இல்லையா, அது வந்து நல்லா லைட்டிங்கோடு வந்திருந்தது. அதுவுமே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், bye from Jessira. Do something creative. Meet on next video. Bye. Subscribe பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.